نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في القرآن والذين آمنوا وعملوا الصالحات أولئك أصحاب الجنة هم فيها خالدون أو كما قال عليه الصلاة والسلام إن الشرك لظلم عظيم صدق رسوله النبي الكريم. أما بعد وقال رسول الله صلى الله عليه وسلم من مات لا يشرك بالله شيئا فدخل الجنة صدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் மேக இறைவனாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் குறித்தாகட்டுமாக. மேலும் அவனது அன்பும் அருளும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபிகள் தாபிஈன்கள் தபாதீன்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாபெரும் ரமலான் இஜ்திமாவின் ஒவ்வொரு உஸ்தாதுமார்களும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே பேசியிருக்கின்றார்கள். அதனுடைய அடிப்படையில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்று சொன்னால் சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நல்ல அமல்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சூரத்துல் பக்கராவிலே சொல்லும் பொழுது வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah ஹும் ஃபீஹா காலிதூன். அஸ்ஹாபுல் ஜன்னா அதாவது சுவனத்து வாசிகள் என்றால் யார் என்று சொன்னால் வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி ஈமான் கொண்டவர்களும் வஅமிலு ஸாலிஹாத்தி நல்லமல்கள் செய்தவர்கள் என்று அல்லாஹ் தெள்ளந்தெளிவாக குர்ஆனிலே சொல்லிட்டான். அப்போ வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் அப்படின்னா யார்? அதாவது ஆமனு ஈமான் கொண்டவர்கள், வஅமிலு ஸாலிஹாத்தி நல்லமல்கள் செய்தவர்கள். நல்ல அமல்கள் மட்டும் தான் செய்வாங்க. அப்போ ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி இவங்க தான் அஸ்ஹாபுல் ஜன்னான்னு தெளிவா சொல்லுகிறது. இதுல தஃசீர்ல இமாம்கள், அதாவது தஃசீர் இப்னு கஸீர்ல இமாம் அவங்க சொல்லும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah ஹும் ஃபீஹா காலிதூன். இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா மன் ஆமன பிமா கஃபர்தும் பிஹி, மன் ஆமன பிமா கஃபர்தும் பிஹி. காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது இப்படி சொல்லுவானா, நீங்க எதை கொண்டு மறுத்தீங்களோ, எதெல்லாம் நீங்க மறுத்தீங்களோ அதை ஈமான் கொண்டவர்கள், அதாவது ஈமான் கொண்டிருப்பாங்க மக்கள் எல்லாம், அவர்கள் தான் ஹும் ஃபீஹா காலிதூன் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah ஹும் ஃபீஹா காலிதூன். மன் ஆமன கஃபர்தும் மன் ஆமன பிமா கஃபர்தும் பிஹி. அதே போல வஅமில பிமா தரக்தும் மின் தீனிஹி. நீங்க தீன்ல நீங்க எந்த விஷயத்தை விட்டுட்டு போனீங்களோ, இதெல்லாம் வேணாம், இந்த விஷயமே எனக்கு வேணாம்னு சொல்லி எதெல்லாம் நீங்க விட்டுட்டு போனீங்களோ அந்த விஷயத்தை தான் அவங்க ஈமான் கொண்டிருப்பாங்க, அதை அமல் செய்வாங்கன்ட்டு அல்லாஹ் தஆலா தெளிவா குர்ஆன்ல சொன்னதா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தஃசீர் இப்னு கஸீர்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதா விஷயத்தை கொண்டு வராங்க. அதே மாதிரி தஃசீர் தப்ரீல அபு ஜாஃபர் அப்படின்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சதகு பிமா ஜாஅ பிஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வல்லதீன ஆமனுன்றவங்க யாரு அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்களோ அந்த விஷயத்தை எல்லாருமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உண்மைப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி தெளிவா அபு ஜாஃபர் அப்படின்றவங்க சொல்றாங்க. அதே மாதிரி வஅமிலு ஸாலிஹாத்தி நல்லமல்கள் செய்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி அந்த தஃசீர்ல விளக்கி வரும்போது அதாஉல்லாஹ ஃபஅகாமு ஹுதூதஹு வஅத்து ஃபராயிதஹு வஜ்தனிபு மஹாரிமஹு. அதாஉல்லாஹ அதாவது அல்லாஹ்வை முழுசா கட்டுப்பட்டிருப்பாங்க, வழிபடுவாங்க, கட்டுப்பட்டிருப்பாங்க. ஃபஅகாமு ஹுதூதஹு அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஹத்துகளை தெள்ளந்தெளிவா நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. வஅத்து ஃபராயிதஹு அதே மாதிரி அந்த ஃபர்லுகளை எதெல்லாம் அவங்களுக்கு ஃபர்லாக ஆக்கியிருக்கோ அது ஃபுல்லாவே நிறைவேற்றவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி வஜ்தனிபு மஹாரிமஹு எதெல்லாம் இஸ்லாத்துல ஹராம் ஆக்கப்பட்டிருக்கோ அந்த எல்லா விஷயத்தையும் அவங்க தவிர்த்து இருப்பாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்ல யார் யாரெல்லாம் செய்திருக்கின்றார்களோ அவர்கள் தான் அஸ்ஹாபுல் ஆமிலு ஸாலிஹாத்தி நல்லமல்கள் செய்தவர்கள் என்று அபு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல அமல்கள் செய்வதன் மூலியமா சொர்க்கத்துக்கு போக முடியும்.
அப்படிதானே? அப்ப நல்ல அமல்கள் செய்வது மூலியமா சொர்க்கத்துக்கு போக முடியும். எந்தெந்த அமல்கள் என்றது அடுத்த விஷயத்துல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஒரு விஷயத்த வந்து செஞ்சோம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம சொர்க்கத்துக்கே போக முடியாது. பல நல்ல அமல்கள் செய்தோம் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆனா இந்த ஒரு விஷயத்த செஞ்சோம், இந்த ஒரு அமலை மட்டும் நம்ம மரணிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நிகழ்ந்துச்சு அப்படின்னா, நம்ம மரணிக்கிற தருவாயில நிகழ்ந்துச்சுன்னா நம்மளால சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதுதான் ஷிர்கு பில்லாஹ். அல்லாஹ்வை கொண்டு இணை வைத்துட்டோம் அப்படின்னா நம்மளால அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழையவே முடியாது. ஏன் அப்படின்னா ஆலோசா அழகா தாஜி மஜ்லிஸ்ல போன வருஷம் சொல்லியிருப்பாங்க. வாஹிதுன், அதாவது அல்லாஹு வாஹிதுன் லா ஷரீக லஹு. அல்லாஹ் தனித்தவன் தான், அவனுக்கு எந்த ஒரு இணை வைப்பும் கிடையாது, அவனுக்கு யாருமே இணை கிடையாதுன்னு சொல்லிட்டு போன வருஷத்துல வந்து அல்லாஹ் அதாவது ஆலோசா வந்து தெளிவா தாஜி மஜ்லிஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வாஹிதுன் ஃபீ தாத்திஹி, அவன் தன்னுடைய வாஹித் அதாவது தன்னுடைய தாத்துல தனித்து இருப்பான். அப்படின்னா என்ன? ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழித்தோன்றலிருந்து பல தாத்துகள் அப்படியே அல்லாஹ் வந்து என்ன பண்ணா உருவாக்கி கொண்டு வந்தான். அந்த மாதிரி அல்லாஹ்க்கு கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா வாஹிதுன் ஃபீ சிஃபாத்திஹி, அவருடைய சிஃபாத்துகள்ல அல்லாஹ் தனித்திருப்பான். அதாவது நமக்கு இப்போ குதிரத்தை வந்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நம்மளுக்கு குதிரத்தை கொண்டு நம்ம ஒரு போன் எடுப்போம், நம்ம ஒரு எது வேணா அந்த பொருளை தூக்குறதுக்கு அல்லாஹ் குதிரத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான். ஆனா அல்லாஹ்வுக்கு அதாவது குதிரத்துன் வாஹிதுன் மக்தூராத்துன் கசீரத்துன், குதிரத்துன்றது ஒண்ணுதான், ஆனா மக்தூராத்துன்றது வந்து அல்லாஹ் அதாவது பல பேர் வந்து அல்லாஹ் படைச்சிருக்கான். நம்ம எல்லாரும் மக்தூராத்து, அல்லாஹ் மட்டும்தான் யாரு? குதிரத்துடையவன். அதே மாதிரி மூணாவது விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா வாஹிதுன் ஃபீ அஃஆலிஹி, அவனுடைய அஃஆல்கள்ல அவன் என்ன பண்ணுவான்? தனித்திருப்பான். லா தத்தஹர்ரக் இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டே தவிர எந்த ஒரு பொருளுமே அசையாது, எந்த ஒரு பொருளுமே வந்து அசைவு என்பது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு விஷயத்த ஆலோசனை வந்து போன தாகி மஜ்லிஸ்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ நல்ல மலுக்களை கொண்டு மட்டும்தான் எதுக்கு செல்ல முடியும்? சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். அப்ப இந்த ஷிர்க் அப்படின்ற இது கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்ல அமல்கள் நல்ல விஷயங்கள் ஈமான் கொண்டது நல்ல அமல்கள் செய்வதுல சொர்க்கத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஷிர்க் நம்ம செஞ்சிடும். இது ஒரு அமல் தான், இது ஒரு செயல் தானே. அப்போ இந்த செயல் வந்து நம்ம மரணிக்கும் தருவாயில வந்துருச்சு அப்படின்னா நம்மளால சொர்க்கத்துக்கு போக முடியாது. இன்ஷால்லா வரக்கூடிய காலத்துல எந்த அமல்களை செஞ்சோம் அப்படின்னா நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்ற விஷயத்த வந்து இன்ஷால்லா வரக்கூடிய அந்த அடுத்தடுத்த நாட்கள்ல பார்ப்போம். வாஹிதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.